Assalamualaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamilfood. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். அண்ட் எல்லா வருஷமும் சொல்கிற மாதிரி தான் இந்த வருஷமும் நோன்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தான் இருக்குது. அண்ட் கடைசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சுகூர் டு இஃப்தார் விலாக் தான். ஸோ சுகூருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குப்தா பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டிய வேலை இல்லை, ஏன்னா இஃப்தார் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டேருந்து வந்துடுது. அந்த மினி விலாகாக நான் போட்டிருப்பேன் என்னென்ன அந்த இஃப்தார் பாக்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சகருக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் தரவியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock தான் போடுற மாதிரி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் தக்காளிலாம் ப்ரிப்ரேஷன் மட்டும் செஞ்சு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுட்டு அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பும் திறந்தாச்சு. ஸோ இஃப்தார் பாக்ஸ் வச்சு தான் இன்றைக்கான நோன்பை நாங்கள் திறந்தோம். அண்ட் தராவியெல்லாம் தொழுது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே குப்தா பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷனில் குப்தா உருண்டையை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுட்டேன். குயிக்காக பிரியாணி தம் போட்டு நான் செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு குயிக்காக நான் இங்கே செஞ்சுட்டு இருக்கேன். அண்ட் இந்த குப்தா உருண்டை பார்த்தீங்கன்னா மட்டன் பால்ஸ் மாதிரி நான் செஞ்சுடுவேன். மட்டன் பால்ஸ் மாதிரி செஞ்சுட்டு அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நான் பிரியாணியில் சேர்ப்பேன். அண்ட் இந்த மட்டன் பால்ஸ் நான் எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா இருக்கு இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா மல்லி மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் பால்ஸ் நான் இங்கே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வெங்காயம் போட்டு பட்டை கிளாம்பர்லாம் பிரியாணிக்கு நான் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் மீன்வைல் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தவாவில் இந்த மட்டன் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே நான் ஒரு பேனையை ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு பிரியாணிக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேனை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மட்டன் பால்ஸை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும். ஸோ குட்டி குட்டி பால்ஸாக தான் நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே மட்டனாக இருக்கிறது இல்லையா, நான் இதை வேக வைக்கலாம் இல்லை, ஜஸ்ட் கீமா அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த கீமா மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்து தான் நான் மட்டன் பால்ஸாக செஞ்சுருக்கேன். ஸோ கேஸை லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா, ஸோ அதுக்காக லோ ஃப்ளேமில் விட்டு தான் நான் இங்கே ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கேரட் உருளைக்கிழங்கு பீட்ரூட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அந்த ஒரு கையிலேயே பார்த்தீங்கன்னா ஹாஃபாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். அண்ட் இந்த காய் இருக்கு இல்லையா, கேரட் பீட்ரூட்டு அப்புறம் உருளைக்கிழங்குலாம் நான் சேர்த்துருக்கிறேன். இது சேர்க்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த குப்தா உருண்டையை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மட்டன் பால்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மசாலா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு என்னென்ன மசாலாலாம் கரம் மசாலாலாம் போட்டு சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தயிர் நான் சேர்த்துருக்கிறேன். வீட்டில் ஒரே வச்ச தயிர் தான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தான் நான் அரிசி நான் சேர்க்க போகிறேன். ஸோ 2 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நான் சேர்த்துட்டு நான் இங்கே தண்ணி கொதி வர்றது வரையும் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் மீன்வைல் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் பால்ஸ் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலராக மாறணும். உள்ள அந்த மீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேகணுங்கிறதுக்காக லோ ஃப்ளேமில் விட்டுட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே விட்டு நான் இங்கே ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா மெஷர் பண்ணி வச்சுருந்த அரிசியை நல்லா கழுவி இந்த பிரியாணி பாட்லேயே சேர்த்துடலான்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு இருக்கிறேன். 1 கப் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா லெமன் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு நான் பிழிஞ்சு விட்டுட்டு இருக்கேன். அண்ட் இந்த மட்டன் பிரியாணி பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் லிங்க் வைக்கிறேன் இங்கே இந்த மட்டன் பால்ஸோட ரெசிபி. அண்ட் இந்த மட்டன் பால்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன்லேயும் நீங்கள் செய்யலாம். சிக்கன் கீமாவாக வாங்கி போன்லெஸ் சிக்கனாக எடுத்து அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த குப்தா பிரியாணி செய்யலாம். பட் மட்டனில் செய்யும் போது அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் மட்டன் பால்ஸில் நான் மோஸ்ட்லி நான் செய்வேன். அண்ட் இங்கே பிரியாணியை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டால் தம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் பால்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இந்த பிரியாணியில் சேர்த்துடலாமேன்னு சொல்லிட்டு நான் சேர்த்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா கலர் பவுடர்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா நான் பீட்ரூட் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன் இல்லையா, அந்தோட கலரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரியாணிக்கு கலர் கொடுக்குங்கிறதுக்காக கலர் பவுடர் எதுவுமே நான் ஆட் பண்ணல.
இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் பால்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாமேன்னு சொல்லிவிட்டு இங்கே நான் பக்குவமாக பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே குயிக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ளேயே பிரியாணி ஆல்மோஸ்ட் தம் போடுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை மட்டும் போட்டுட்டு கீழே தோசைக்கல் வச்சுட்டு மேலே வந்து தம் போட்டுடலான்னு சொல்லிட்டு இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் மீன்வைல் இங்கே பிரியாணி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம் போட்டுட்டதுக்கப்புறம் அந்த ரைத்தா பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெங்காய ரைத்தா தான் நான் வந்து சைட் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கேஸை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டேன் அது தம் போடுறதுக்காக. அண்ட் மீன்வைல் சைடில் வந்து இந்த பச்சடி தயிர் பச்சடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஒரு வேலைக்கு மட்டும்தான் செய்கிறேங்கிறதுனால கொஞ்சமாக போதும்னு சொல்லிவிட்டு ஒரு 2 ஆனியன் மட்டும் தான் சின்ன சைஸ் ஆனியனில் கட் பண்ணி தயிரில் போட்டு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மாற்று தொட்டுக்க நான் எதுவுமே செய்யலை. ஜஸ்ட் இந்த பப்பட் இந்த மட்டன் பால்ஸு அண்ட் ரைத்தா வச்சு இன்றைக்கான சகர் வந்து முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஃபுட்டாக தான் இங்கே நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே தம் போட்டாச்சு. ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம சகருக்கு எந்திரிச்சு இதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஹீட் பார்த்திங்கன்னா அப்படியே இருந்தது. ஏன்னா தம் போட்டதுலேயே பார்த்திங்கன்னா நான் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுட்டேன், கீழே இறக்கலையா. ஸோ அப்படியே வந்து ஹீட் இருந்ததுனால ப்ரீ ஹீட் எதுவுமே பண்ணல. ஸோ நல்லபடியாக சஹர் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்து கொஞ்சம் காயெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. சரி ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தயிர் எல்லான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வாங்கி அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து காயெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட்டேஜாக இருக்கு இல்லையா, கேஸ் ஷார்ட்டேஜாக இருக்கட்டும், பெட்ரோல் அண்ட் டீசல்லாம் ஷார்ட்டேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு விலையெல்லாம் கொஞ்சம் வந்து ரைஸ் ஆகிற போல தான் இருக்குது. உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாக் எல்லாமே வந்து நிறைய எல்லாம் 2 மந்த்து 1 மந்த்துக்கு தேவையான எல்லா ஸ்டாக்குமே வாங்குறதுனால அங்குமே பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டு தான் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ரேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாகவே தான் இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் உங்கள் ஊர்லேயும் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுவுமே ஸ்டாக் வாங்கி வைக்கலை. அந்த அளவுக்கு எந்த ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனும் வராதுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம எல்லோரும் துவாவும் செஞ்சுப்போம். அண்ட் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நம்ம வந்து துவா செஞ்சுப்போம், சேஃப் அண்ட் செக்யூர்டாக அவங்கள இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கான வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அரவுண்டு பார்த்திங்கன்னா 4 o'clock கிட்ட வந்து இஃப்தாருக்கான வேலையெல்லாம் நான் இங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மார்னிங்கே பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கொண்ட கடலை இருக்கு இல்லையா, அதை செய்யலான்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலேயே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் காலை போல் எடுத்து ஃபஸ்ட்டு இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இங்கே குக்கரில் சேர்த்து வேக வச்சுட்டு இருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து பஜ்ஜி போண்டா போல் தான் செய்யலாமேன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து பெருசாக எதுவுமே செய்யலை. ஸோ ஃப்ரூட்ஸ்க்காக பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிர்னி இருந்தது. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஜூஸ் போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கிர்னி பழம் ஜூஸ் தான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த கிர்னி பழம் பார்த்திங்கன்னா ஜூஸ் போடுறப்போ நான் வந்து ரொம்ப வந்து கசக்கிற மாதிரி ஆகிடுது. அண்ட் உங்களுக்கும் அப்படி தான் ஆகுதான்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி நான் மினி ஷார்ட்ஸ்லேயே நான் கேட்டிருப்பேன் இந்த மாதிரி இந்த கிர்னி பழம் ஜூஸ் போட்டால் ரொம்ப கசக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, காய் பழத்தில் நீங்கள் ஜூஸ் போட்டிங்கன்னா அப்படி தான் சிஸ்டர் கசக்கும்னு சொல்லிட்டு. பட் காயெல்லாம் இல்லைங்க, நான் கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியிருக்கும். அந்த மாதிரி பழத்தில் தான் நான் ஜூஸ்க்காக நான் போடுறேன். அதுவுமே பார்த்தா எனக்கு வந்து லைட்டாக வந்து கசக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு ஃப்ரைட் ஐட்டமாக பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா தான் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பஜ்ஜிக்காக பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் போண்டா வந்து முட்டை போண்டா போடலான்னு சொல்லிட்டு இங்கே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் முட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து 2ஆக கட் பண்ணி தான் போடுறதுனால ஒரு 3 முட்டை போதும்னு சொல்லிட்டு அதை நான் பாயில் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜிக்காக வந்து வாழைக்காவும் வந்து செத்தி வச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே நான் செத்த ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்னொரு திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சமோசா மேக்கர் நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு மினி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எங்களுக்கும் வந்து இந்த மேக்கர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட் ப்ராடக்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படிலாம் இல்லைங்க, நான் வந்து ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். அந்த சமோசா மேக்கர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அட் ஏ டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 சமோசா வந்து நம்ம குயிக்காக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருந்தது.
ரொம்ப பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக பார்த்திங்கன்னா அந்த சமோசா நம்மளுக்கு கிடைக்காது. மினி சமோசா இருக்கும் இல்லையா, அந்த சைஸில் தான் வந்து நம்மளுக்கு அந்த சமோசா கிடைக்கும். அண்ட் உள்ளே உள்ள ஸ்டஃபிங்கும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாகவும் இருக்காது. கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். குட்டீஸில் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. அண்ட் பிகினர்ஸாக இருக்கிறவங்க சமோசா ஷீட் வந்து ஹோல்ட் பண்ண மடிக்க தெரியாதவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த சமோசா மேக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு 100 out of 100 கொடுப்பேன் அந்த சமோசா மேக்கருக்கு. அண்ட் இந்த சமோசா மேக்கரோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ கிடைக்கும், எப்படி செஞ்சேன் இந்த சமோசா மேக்கர் வச்சின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டாக்கான மாவுலாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு இங்கே எண்ணெயை ஹீட் பண்ணி நான் போட்டு எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டா கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நோன்புக்கான ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் எல்லோரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் நோன்புக்கு வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து ஷாப்பிங் வீடியோ விளாக் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைனா மினி ஷார்ட்ஸில் போடவான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லாங் வீடியோவாக ஒரு வீடியோ போடவா, இல்லைனா மினி ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷாப்பிங் வீடியோவை போடலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த முட்டை போண்டா போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருக்கேன். அண்ட் இந்த முட்டை போண்டா போடுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா சமயத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே தெரிச்சிரும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த முட்டை போண்டா மட்டும் போடுறதுக்கு வந்து எனக்கு பயமாக இருக்கும். அவ்வளோவா நான் வந்து இந்த முட்டை போண்டா போட மாட்டேன், எண்ணெய் வந்து தெரிக்கும்னு சொல்லிட்டு. சரி செஞ்சு ரொம்ப நாளாக ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த வருஷம் ஈதுக்கு செய்கிற பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெசிபி போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அண்ட் நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணி போட்டிருந்தாலுமே வந்து ஈத் பிரியாணி வந்து ஸ்பெஷலாக வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சு இப்போவே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இன்ஷால்லா பார்த்திங்கன்னா நான் ஈதுக்கு நான் செய்கிற பிரியாணியை கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஒரு லாங் வீடியோவோ இல்லைனா ஷார்ட்ஸ்லேயும் நான் எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா செஞ்சதுக்கப்புறம் அதே எண்ணெயிலே வந்து வாழைக்காய் பஜ்ஜியும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வாழைக்காவை வந்து நான் பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மீன்வெல் இங்கே வந்து கொண்டக்கடலை வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் தாளித்து விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு நான் இங்கே வந்து சைடில் தாளித்து விட்டுட்டு இருக்கேன். அண்ட் இஃப்தாருக்கும் ஒரு 10 minutesக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த கிருணி பழம் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் சைட் பை சைட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா முன்னாடியே போட்டு வச்சுருந்தா கசங்குற மாதிரி ஆயிடுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்காக ஒரு 10 minutesக்கு முன்னாடி மட்டும் செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிப்பியும் செஞ்சு முடிச்சுட்டு டேபிளில் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன தான் இவ்வளோ ரெசிபி ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே நோன்பு கஞ்சி இல்லைன்னா அந்த டேபிள் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா. ஸோ பள்ளிவாசலில் வாங்கின நோன்பு கஞ்சியை வச்சு இன்றைக்கான இஃப்தாரை வந்து இப்படி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் டெய்லி பார்த்திங்கன்னா மினி ஷார்ட்ஸாக வந்து நம்ம போடுறோம். ஸோ அதையும் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் நிறைய ரெசிபி அண்ட் vlogsோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.